ஹாய், வாங்க இன்னைக்கு சுக்குமல்லி காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் மல்லி எடுத்திருக்கேன். ஒரு ஜிஞ்சர் எடுத்துக்கலாம். எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு இவ்வளோ தான் அளவு. 7 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இதை நம்ம வடசட்டியில் தான் வறுக்கணும், எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. இதில் எல்லாத்தையும் போட்டுடலாம். சுக்கு, அப்புறம் மல்லி, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துடலாம். இது நம்ம கோல்டாக இருந்தாலும் இந்த மாதிரி குடிக்கலாம். ஒருத்தவங்க மிளகு போடுவாங்க. மிளகு ரொம்ப காட்டமாக இருக்கும். மிளகு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்படி தான் நான் அரைப்பேன் எப்போவுமே. கோல்டாக இருந்தாலும், காஃப் அந்த மாதிரி, ஸ்னீசிங் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி குடித்தா ரொம்ப நல்லது. இது ஒரு 2 டேஸ் குடிச்சிங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃப் தெரியும் உங்களுக்கு. நம்ம வறுத்தாச்சு. நம்ம மிக்சியில் கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் அடிச்சிடலாம். ரொம்ப பொடியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு தான் அரைக்கணும். இதை அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எத்தனை பேர்த்துக்கு போடுறீங்க அது குவான்டிட்டி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் போடுறேன். தண்ணி ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இப்போ நம்ம அரைச்ச இது போடுறேன், சுக்குமல்லி காஃபி. சரிங்களா? இப்போ வெல்லம் போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் சுகர் கூட போட்டுக்கலாம். வெல்லம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் வெல்லம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.